நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் தாவீதை அவர் ராஜாவாக மாத்திட்டார். சாமுவேல்ட்ட போய் சொல்லிட்டார், ஈசாயின் மகன் என்ன பண்ணிரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில தாவீது சவுல்ட்ட போய் சொன்னாரா, நேத்து என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நீங்க கொஞ்சம் விலகிக்கீங்க, ஃப்ரம் டுடே இட்செல்ஃப் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எங்க தான் இருக்குது, வேணா சாமுவேல்ட்ட கேட்டு பாருங்க சொன்னாரா? இல்ல. ராஜாவாக அபிஷேகம் பண்ணது ஒரு நாள், ராஜாவானது வேறொரு நாள். இடையில கொஞ்சம் தாவீது கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. தாவீது கொஞ்சம் ஓட வேண்டியது இருந்துச்சு. தாவீது கொஞ்சம் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியது இருந்துச்சு. தாவீது கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் பழக்க வைக்கிறாரு. பழக்க வச்ச பிறகு ஒரு நாள் வந்தது, ஜனங்களே கூட்டிட்டு போய் தாவீதை ராஜாவாக உட்கார வச்சுட்டாங்க. நமக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை இருக்குது. கர்த்தர் ராஜாவும் ஆசாரியமா அழைச்சிருக்கிறார், அழைப்பு இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். ஏன்னா இன்னும் உள்ள மேய்ச்சல் முடியல. கர்த்தருக்கு தெரியும், இப்ப கொண்டு போய் உட்கார வச்சா தம்பி என்ன ஆவான், இப்ப உட்கார வச்சா தம்பி என்ன மாதிரி செய்வான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானசானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, முக்கியம் இல்ல. பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். நிரம்புறது மட்டும் முக்கியம் இல்ல, அவருடைய அழைப்பை பெற்றிருக்கணும். ஒரு நாள் கர்த்தரே உங்களை கிளம்ப பண்ணுவார். அதுவும் உடனே தூக்கிட்டு போய் மலைக்கு மேல நிறுத்த மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு போவார். நம்முடைய ஏற்கனவே சொன்னேனே, நம்முடைய ஆண்டவருடைய உயர்வு எப்பவுமே கிராஜுவலா இருக்கும்.